மாடர்ன் ட்ரெண்ட்ஸ் இன் டாக்ஸானமி. கவனிங்க 5.11ல் மாடர்ன் ட்ரெண்ட்ஸ் இன் டாக்ஸானமி அப்படின்னா ப்ரெசண்ட் நவீன முறையில் வந்து இந்த டாக்ஸானமியில் என்னென்ன சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கிளாஸிஃபிகேஷன்ஸில் மார்ஃபலாஜிக்கல் கேரக்டர்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் தராமல் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சிஸ்டமேட்டிக் கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்கும் வந்து அதாவது இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்து அது ரிலேட்டடான ஒர்க்ஸை வந்து செஞ்சு என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த கிளாஸிஃபிகேஷன்ஸை வந்து நமக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் என்னென்ன வகையான சிஸ்டமேட்டிக் கிளாஸிஃபிகேஷன்ஸை வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு இதற்கு தேவையான நாலேஜ் வந்து எதன் மூலமாக வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே கவனி, சைட்டாலஜி, ஜெனட்டிக்ஸ், அனாட்டமி, ஃபிசியாலஜி, தென் ஜியோகிராஃபிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், எம்ப்ரியாலஜி, ஈக்காலஜி, பாலினாலஜி, ஃபீனாலஜி, தென் பயோகெமிஸ்ட்ரி, நியூமரிக்கல் டாக்ஸானமி, தென் டிரான்ஸ்பிளான்ட் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ். ஸோ வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அந்த சிஸ்டமேட்டிக் கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்கான நாலேஜை வந்து கேதர் பண்ணி நமக்கு ஒரு நல்ல கிளாஸிஃபிகேஷன்ஸை சிஸ்டமேட்டிக் கிளாஸிஃபிகேஷன்ஸை வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கவனிங்க, டாக்ஸானமிக்கில் பொறுத்த வரைக்கும் சில அடிஷ்னலான கேரக்டர்ஸ் வந்து இருக்குது. அதை பேஸ் பண்ணி நமக்கு ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து சால்வ் பண்ணலாம். இதில் கிளாஸிஃபிகேஷன்ஸ் ஆல்ஃபா அப்படின்னா கிளாசிக்கல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தென் ஒமேகா அப்படின்னா வந்து மாடர்ன் கைண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த கிளாஸிஃபிகேஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப பெட்டரான கிளாஸிஃபிகேஷன்ஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். எந்த கிளாஸிஃபிகேஷன்ஸ்? மாடர்ன் ட்ரெண்ட்ஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து கீமோ டாக்ஸானமி. கீமோ அப்படின்னா வந்து கெமிக்கல் ரிலேட்டடாக மெடிசன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது ரிலேட்டடாக வந்து படிக்கிறது, கெமிஸ்ட்ரி அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இதில் ப்ரோட்டீன்ஸ், அமினோ ஆசிட்ஸ், நியூக்ளிக் ஆசிட்ஸ், பெப்டைட்ஸ் இது எல்லாமே வந்து ப்ரெசண்ட் ஆகியிருக்கும். சில கெமிக்கல்ஸ் இந்த மாதிரியான மோஸ்ட் ஆஃப் த கெமிக்கல்ஸ் ரிலேட்டடாக வந்து நாம் ஸ்டடீஸ் பண்ணுறதுனால இதை நம்ம என்ன சொல்கிறோம்? கீமோ டாக்ஸானமி அப்படின்னு சொல்கிறோம். இந்த கீமோ டாக்ஸானமியில் பொறுத்த வரைக்கும் சயின்டிஃபிக் அப்ரோச்சஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பயோகெமிக்கல் கன்ஸ்டியூஷன்ஸ், அதாவது ப்ரோட்டீன்ஸ் அப்படின்றது வந்து க்ளோஸ்லி ரிலேட்டடாக ப்ரோட்டீன்ஸ் அப்படின்றது க்ளோஸ்லி கண்ட்ரோல்டான ஜீன்ஸை வந்து என்ன பண்ணணும்னா லெஸ் சப்ஜெக்டட் டு நேச்சுரல் செலெக்ஷன். இட் ஹேஸ் பீன் யூஸ்டு ஆல் hierarchical levels of classification starting from the rank of variety up to the rank of divisions in plants. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா ப்ரோட்டீன்ஸ் வந்து அதிக அளவில் வந்து பார்த்திங்கன்னா ஜீன்ஸ்னால் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாக இருக்குது. தென் நேச்சுரல் செலெக்ஷன்ஸ்க்கு வந்து ஈஸியாக வந்து என்னவாகும்னா அடாப்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரியான கேரக்டர்ஸ்னால் இந்த ப்ரோட்டீன்ஸ்க்கு வந்து அதிக அளவில் வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், இதில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் வந்து என்னென்ன, கெமிக்கல் கேரக்டர்ஸ் வந்து என்னென்ன, அது என்னன்னு பாருங்கள். 3 மெயின் கேட்டகரிஸ் வந்து இருக்குது. அதை வச்சு இதை என்ன பண்ணியிருப்பாங்க, கீமோ டாக்ஸானமியை கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா ப்ரோட்டீன்ஸ் வந்து அதிக அளவில் வந்து பார்த்திங்கன்னா ஜீன்ஸ்னால் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாக இருக்குது. தென் நேச்சுரல் செலெக்ஷன்ஸ்க்கு வந்து ஈஸியாக வந்து என்னவாகும்னா அடாப்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரியான கேரக்டர்ஸ்னால் இந்த ப்ரோட்டீன்ஸ்க்கு வந்து அதிக அளவில் வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், இதில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் வந்து என்னென்ன, கெமிக்கல் கேரக்டர்ஸ் வந்து என்னென்ன, அது என்னன்னு பாருங்கள். 3 மெயின் கேட்டகரிஸ் வந்து இருக்குது. அதை வச்சு இதை என்ன பண்ணியிருப்பாங்க, கீமோ டாக்ஸானமியை கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஈஸிலி விசிபிள் கேரக்டர்ஸ் லைக் ஸ்டார்ச், கிரைன், சிலிக்கா. ஈஸியாக வந்து இதில் ஸ்டார்ச்சு, தென் கிரைன், சிலிக்கா இதெல்லாம் இருக்கா அப்படின்றத வந்து அப்சர்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன் வந்து
கேரக்டர்ஸ் டிடெக்டட் பை கெமிக்கல்ஸ் டெஸ்டர்ஸ் லைக் ஃபினோலிக்ஸ் ஆயில் ஃபேக்ட்ஸ் பாக்ஸஸ் இந்த மாதிரியான டெஸ்டஸ் எல்லாமே வந்து கெமிக்கல் டெஸ்ட்டை வந்து ஈஸியாக எடுக்க முடியும். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து ப்ரோட்டீன்ஸ். சரிங்களா, இது எல்லாம் தான் வந்து கெமிக்கல் கேட்டகரிஸுடைய 3 டைப்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கீமோ டாக்ஸானமியுடைய எய்ம்ஸ். கீமோ டாக்ஸானமியுடைய எய்ம்ஸை வந்து பாருங்கள். டு டெவலப் டாக்ஸானமிக் கேரக்டர்ஸ் விச் மே இம்ப்ரூவ் எக்ஸிஸ்டிங் system of plant classifications to improve present day knowledge of phylogeny of plants. ப்ரெசண்ட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸானமிக் கேரக்டர்ஸை வந்து மேற்கொண்டு இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த சைட்டோ டாக்ஸானமி கீமோ டாக்ஸானமி வந்து யூஸஸ் ஆகுது. தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா இதில் பைலோஜெனி அதாவது தாவரங்களுடைய பரிணாமம் எவாலுவேஷன்ஸை பற்றி ப்ரெசண்ட் இருக்கிறத பற்றி நம்ம என்ன பண்ணலான்னா ஒப்பிட்டு அதை பற்றின விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, இதுதான் வந்து கீமோ டாக்ஸானமியுடைய எய்ம்ஸ். பயோசிஸ்டமேட்டிக்ஸ். இந்த பயோசிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்ற வேர்டை வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கேம்ப் அண்ட் கில்லி அப்படின்றவங்க 1943 வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பயோசிஸ்டமேட்டிக்ஸ் இஸ் ஆன் எக்ஸ்பிரிமெண்டல் ஈக்கலாஜிக்கல் அண்டு சைட்டோ டாக்ஸானமி த்ரூ விச் லைஃப் ஃபார்ம்ஸ் ஆர் ஸ்டடிட் அண்ட் தர் ரிலேஷன்ஷிப் ஆர் டிஃபைன். இப்படி தான் வந்து டிஃபைன் பண்ணுறோம். அதாவது எக்ஸ்பிரிமெண்டலாகவும் தென் ஈக்கலாஜிக்கலாகவும் சைட்டோ டாக்ஸானமி மூலமாக என்ன பண்ணுதுன்னா அதனுடைய லைஃப் ஃபார்ம்ஸ் ஆகும். இது ரிலேட்டடாக நாம் இதனுடைய ரிலேஷன்ஷிப்ஸை பற்றி நாம் டிஃபைன் பண்ணுறதுக்கு நேம் தான் என்னது, பயோசிஸ்டமேட்டிக்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன் நிறைய ஆத்தர் வந்து ஃபீல் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பயோசிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்றது சைட்டோஜெனட்டிக்ஸ்க்கும் ஈக்காலஜிக்கும் ரிலேட்டடாக வந்து இருக்குது. ஸோ அதற்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, எவாலுவேஷன்ஸ்க்கு வந்து தரலை அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. சரிங்களா, ஸோ இந்த பயோசிஸ்டமேட்டிக்ஸுடைய எய்ம்ஸ் வந்து என்னன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டு லிமிட் நேச்சுரலி அக்யூரிங் பயோட்டிக் கம்யூனிட்டி ஆஃப் பிளான்ட் ஸ்பீஷியஸ். அதாவது இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்ட்டு பார்த்தோன்னா இதில் அதாவது நேச்சராக வந்து பிளான்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதனுடைய லிமிட்டேஷன்ஸை பற்றி என்ன பண்ணியிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க. பிளான்ட் ஸ்பீஷியஸுடைய கம்யூனிட்டி லிமிட்டேஷன்ஸை டீலிமிட்ஸை பற்றி வந்து சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஒரு பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு டு எஸ்டாப்ளிஷ் த எவாலுவேஷன்ஸ் ஆஃப் எ குரூப் ஆஃப் டாக்ஸா பை அண்டர்ஸ்டாண்டிங் த எவாலுவேஷனரி ஆஃப் பைலோஜெனட்டிக் ட்ரெண்ட்ஸ். அதாவது பரிணாம வளர்ச்சின்னு சொல்லுவாங்க, அது பற்றியும் தென் ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ் பற்றியும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அது எப்படி ஃபார்ம் ஆனது அது ரிலேட்டடான விஷயங்களை வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து to involve any type of data gathering based on modern concept and not only morphology and anatomy. நம்ம எந்த டேட்டாவை வந்து கேதர் பண்ணக்கூடியதாக இருந்தாலும் அது வந்து மார்ஃபாலஜிக்கலாகவும் தென் அனாட்டாமிக்கல் கான்செப்ட்லேயும் வந்து இல்லாமல் அது மாடர்ன் கான்செப்டை பேஸ் பண்ணி தான் வந்து இருக்கும். சரிங்களா, நெக்ஸ்ட் ஒன் வந்து டு ரெகக்னைஸ் த வேரியஸ் குரூப்ஸ் as separate biosystematic categories such as ecotypes, then next ecospecies, then xenospecies இந்த மாதிரியான அண்டு கம்பேரியம் இது பற்றின எல்லா இதையும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அதாவது குரூப்பாக வந்து செப்பரேட் பண்ணிவிட்டு அதில் பயோசிஸ்டமேட்டிக்ஸில் இது எல்லாமே வந்து கேட்டகரிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பற்றின விஷயங்களை வந்து நம்ம ஒரு பிரான்ச்சஸ்லேயும் வந்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, இதுதான் வந்து பயோசிஸ்டமேட்டிக்ஸுடைய எய்ம். நெக்ஸ்ட் ஒன் வந்து கேரியோ டாக்ஸானமி. குரோமோசோம்ஸ் ஆர் த கேரியர்ஸ் ஆஃப் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன்ஸ். Increased knowledge about the chromosomes have been used for extensive biosystematic studies and resolving many taxonomic problems. இதில்
குரோமோசோம்ஸ் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது மரபு பண்புகளை வந்து ஒன் ஜெனரேஷன்லேருந்து அனதர் ஒன் ஜெனரேஷன்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிற ஃபங்க்ஷன்ஸை வந்து அது செய்யுது. ஸோ இதை பற்றின விஷயங்களை வந்து இந்த கேரியோ டாக்ஸானமிஸில் வந்து சொல்லியிருப்பாங்க. எக்ஸ்டென்சிவ் பயோசிஸ்டமேட்டிக் ஸ்டடீஸ் அண்ட் ரிசால்விங் மெனி டாக்ஸானமிக் ப்ராப்ளம்ஸ், நிறைய ப்ராப்ளம்ஸை வந்து பயோசிஸ்டமேட்டிக்ஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து இந்த கேரியோ டாக்ஸானமி வந்து என்ன பண்ணியிருக்குன்னா கிளாரிஃபை பண்ணியிருக்கும். யூட்டிலைசேஷன்ஸ் ஆஃப் த கேரக்டர்ஸ் அண்ட் ஃபினோமினா ஆஃப் சைட்டாலஜி ஃபார் த எக்ஸ்பிளனேஷன்ஸ் ஆஃப் டாக்ஸானமிஸ் ப்ராப்ளம் இஸ் நவுன் as karyotaxonomy or cytotaxonomy. The characters of chromosomes such as number, size, morphology and behavior during meiosis have proved the taxonomic value. ஸோ இந்த டாக்ஸானமியில் பொறுத்த வரைக்கும் அந்த பர்டிகுலர் ஆர்கானிசம்ஸ் உடைய சைஸு, தென் மார்ஃபாலஜி, தென் பிஹேவியர் டியூரிங் மியாசிஸ் ஸ்டேஜஸில் என்னென்ன பிஹேவியர் வந்து இருக்கும், அது எல்லாத்த பற்றியும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ப்ரூஃப் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, இதுதான் வந்து சைட்டோ டாக்ஸானமி ஆர் கேரியோ டாக்ஸானமி. சேரோ டாக்ஸானமி, இம்யூனோ டாக்ஸானமிஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த சிஸ்டமேட்டிக் செராலஜியில் பொறுத்த வரைக்கும் சேரோ டாக்ஸானமி அப்படின்றதில் ஆரிஜின்ஸ் டுவோர்ட்ஸ் த எண்ட் 20th century, அதாவது 20th centuryயில் வந்து ஆர்கானிசம்ஸ் வந்து இருக்குது இல்லைங்களா, அது கண்டுபிடிச்சதை பற்றியும் அது ரிலேட்டடான நோய் தடுப்பு எப்படியெல்லாம் நமக்கு வந்து ஃபார்ம் ஆச்சு, நோயை வந்து எப்படியெல்லாம் டிசீசஸை வந்து எப்படியெல்லாம் நமக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க, டிஸ்கவரி ஆஃப் செரலாஜிக்கல் ரியாக்ஷன்ஸ் அண்டு டெவலப்மெண்ட் ஆஃப் த டிசிப்ளின் ஆஃப் இம்யூனாலஜி. இம்யூனாலஜி அப்படின்னா நோய் தடுப்பு மருந்து அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, ஸோ அதை பற்றின ரிலேட்டடான விஷயங்களை வந்து இந்த செரோ டாக்ஸானமியில் நமக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. See the classifications of very similar plants, சிமிலரான பிளான்ஸில் இருக்கும் மீன்ஸ் ஆஃப் டிஃப்ரென்சஸ் இன் த ப்ரோட்டீன்ஸில் வந்து டிஃப்ரென்சஸ் வந்து இருக்கும். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா they contain to solve taxonomic problems. இந்த மாதிரியான டாக்ஸானமிக் ப்ராப்ளம்ஸை வந்து சால்வ் பண்ணக்கூடியதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், செரோ டாக்ஸானமி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸ்மித் அப்படின்றவர் வந்து த ஸ்டடி ஆஃப் த ஆரிஜின்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆன்டிசெரா, அதாவது ஆன்டிசெராவுடைய ஆரிஜின்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆச்சு, அதனுடைய தோற்றம் வந்து எப்படி உருவாச்சு, அது ரிலேட்டடாக வந்து படிக்கிறது தான் செரோ டாக்ஸானமி அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா, ஸோ இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து என்ன, it determine the degree of similarity between species, genera, families, etc. by comparing the reactions of antigens from various plant taxa with antibodies raised against the antigens given taxon. அதாவது ஸ்பீஷியஸ், ஜெனிரா, ஃபேமிலிஸ் இது ரிலேட்டடான சிமிலியாரிட்டிஸை வந்து கம்பேர் பண்ணுறப்போ இதற்கிடையில் வந்து என்னென்ன டிஃப்ரென்சஸ் வந்து இருக்குது, அந்த டாக்ஸானில் வந்து என்னென்ன டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத பற்றியும், பர்டிகுலர் ஆன்டிஜன் வந்து எந்த வகையில் வந்து ரியாக்ஷன்ஸ் பண்ணுது, அதனுடைய எதிர்வினைகள் வந்து எப்படி இருக்குது, ஒவ்வொரு ஸ்பீஷியஸ்க்கு எப்படி இருக்குது, ஜீனியஸ்க்கு எப்படி இருக்குது, தென் ஃபேமிலிஸ்க்கு வந்து இது எப்படி ஃபார்ம் பண்ணுது, இதை பற்றின விஷயங்களை வந்து இந்த செரோ டாக்ஸானமியில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஃபார் திஸ் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் கவனி, இதில் ஃபேசியோலஸ் ஆருசஸ், தென் அதாவது ஃபேசியோலஸ் ஆரியஸ், தென் ஃபேசியோலஸ் முங்கோ அப்படின்ற பிளான்ஸ் வந்து பார்த்தோன்னா விக்னோ அப்படின்ற ஜீனியஸ்க்கு ரிலேட்டடாக வந்து வச்சுருப்பாங்க. ஏன் அதுக்கு கீழே வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இதில் கிறிஸ்பல்ஸ், தென் கார்ட்னர் அப்படின்றவங்க தெளிவான என்ன பண்ணியிருக்காங்க, ஆதாரத்தை வந்து இந்த சீரலாஜிக்கல் எவிடென்சஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் பேசியோலஸ் ஆரிசஸ், தென் பேசியோலஸ், அதாவது பேசியோலஸ் ஆரியஸ், தென் பேசியோலஸ் முங்கோ அப்படின்றது வந்து எதற்கு அடியில் வந்திருக்கும், விக்னா அப்படின்ற ஜீனியஸ்க்கு அடியில் வந்திருக்கு. சரிங்களா,
நெக்ஸ்ட் ஒன் வந்து மாலிகுலார் டாக்ஸானமி ஆர் மாலிகுலார் சிஸ்டமேட்டிக்ஸ், மாலிகுலார் பைலோஜெனெட்டிக்ஸ் அப்படின்றது பிரான்ச் ஆஃப் பைலோஜெனி தட் அனலைசஸ் ஹெரிடிட்டரி மாலிகுலார் டிஃப்ரென்சஸ் பற்றியும், தென் வந்து மெயின்லி டிஎன்ஏ செக்வன்சஸ் பற்றியும், டு கெயின் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ் ஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து எப்படி இருக்குது ஃபார் பிட்வீன் எதற்கு இடையில் வந்து பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் டாக்ஸானமிக் கேட்டகரிஸ்க்கு இடையில் அதனுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி வந்து இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி த அட்வென்ட் ஆஃப் டிஎன்ஏ குளோனிங் அண்டு sequencing methods have contributed immensely to the development of molecular taxonomy and population genetics over the years. ஸோ இது பற்றின விஷயங்களை வந்து இந்த மாலிகுலார் டாக்ஸானமியில் ப்ரொவைட் ஆகியிருக்கும். நெக்ஸ்ட் ஒன், திஸ் மாடர்ன் மெத்தட்ஸ் ஹாவ் revolutionized the field of molecular taxonomy and population genetics with improved analytical power and precision. அதாவது இதில் மாலிகுலார் டாக்ஸானமியில் என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பாருங்கள். பைலோஜெனட்டிக் க்ரோத் வந்து எப்படி இருக்குது, இனப்பரிணாமம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனுடைய க்ரோத் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத சொல்கிறது தான் மாலிகுலார் டாக்ஸானமி அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா டிஎன்ஏவுடைய லைன்ஸ் வந்து இருக்கு இல்லைங்களா, டிஎன்ஏவுடைய வரிசை சீரியஸ், இதில் இருக்கக்கூடிய தகவல்களை வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கும், தென் டிஃப்ரெண்ட் டைப்ஸான டாக்ஸான்ஸ் வந்து இருக்குது பாருங்கள், அதற்கான ரிலேஷன்ஷிப்ஸை பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் ஃபார்ம் ஆனது தான் வந்து என்னது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த டாக்ஸானமி, ஐ மீன் மாலிகுலார் டாக்ஸானமி அப்படின்றது. சரிங்களா. த ரிசல்ட்ஸ் ஆஃப் ஏ மாலிகுலார் பைலோஜெனட்டிக் அனலைசஸ் ஆர் exposed in the form of tree called phylogenetic tree. பைலோஜெனட்டிக் ட்ரீ மூலமாக வந்து இதனுடைய ரிசல்ட்ஸை வந்து நாம் என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சிக்கலாம். சரிங்களா. டிஃப்ரெண்ட் மாலிகுலார் மார்க்கர்ஸ் லைக் அல்லோசோம்ஸ், mitochondrial DNA, then see the allozymes, mitochondrial DNA, microsatellites, RFLP, restriction fragment length polymorphism, rabbit அதாவது random amplified polymorphic DNA, அதற்கப்புறம் வந்து AFLPs, amplified fragment length polymorphism, single nucleotide polymorphism, then microchips or arrays are used in analysis. இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப்பிக் செக்ஷன்ஸ் மூலமாக வந்து என்ன பண்ணலாம், அதாவது பிரான்ச்சஸ் வந்து இருக்கும். இதன் மூலமாக வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த விஷயங்களை வந்து மாலிகுலார் டாக்ஸானமி ரிலேட்டடான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா. கவனிங்க, இதனுடைய யூசஸ் வந்து எப்படி இருக்குது. மாலிகுலார் டாக்ஸானமியுடைய யூசஸ் வந்து பார்த்தோன்னா, மாலிகுலார் டாக்ஸானமி ஹெல்ப்ஸ் இன் த எஸ்டாப்ளிஷிங் த ரிலேஷன்ஷிப் ஆஃப் டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் குரூப்ஸ் அட் டிஎன்ஏ லெவல். டிஎன்ஏ லெவலில் வந்து அதாவது ரிலேஷன்ஷிப் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் த பிளான்ட் குரூப்ஸ்க்கு இடையில் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு யூசஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இட் அன்லாக்ஸ் த ட்ரெஷர் செஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆன் எவால்யூஷனரி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆர்கானிசம்ஸ். ஒரு ஆர்கானிசம்ஸ் பற்றின ஹிஸ்ட்ரியை வந்து எவால்யூஷனரி பேசிஸில் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாலிகுலார் டாக்ஸானமிஸ் வந்து யூசஸ் ஆகுது. இந்த ஆர்எஃப்எல்பி அப்படின்றது வந்து பார்த்தோன்னா, அதாவது டிஎன்ஏவுடைய ஸ்பெசிஃபிக் பிளேசஸில் கவனிங்க, டிஎன்ஏவுடைய ஸ்பெசிஃபிக் ரீஜியனில் வந்து பார்த்தோன்னா டிஃப்ரென்சஸ் பிட்வீன் டாக்ஸா இட் ரெஃபர்ஸ் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் டாக்ஸா இன் ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ஸ் அண்டு, அதாவது ஒரு டிஎன்ஏவை எந்த பிளேஸில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்சைம்ஸ் வந்து கட் பண்ணுது, அதை ஃபாலோ பண்ணி வந்து க்ளீவேஜ் வந்து எப்படி ஆகுது அப்படின்றத தான் இந்த ஆர்எஃப்எல்பியில் வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா.
தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து ஏஎஃப்எல்பி. ஏஎஃப்எல்பி அப்படின்றது ஆம்பிளிஃபைடு ஃப்ராக்மெண்ட் லென்த் பாலிமார்ஃபிசம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த மெத்தட்ஸை பொறுத்த வரைக்கும் சிமிலரான ஐடென்டிஃபையிங் ஆர்எஃப்எல்பி சேம் இது மாதிரியே இருக்கும், ஆர்எஃப்எல்பி மாதிரியே இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்சைம்ஸ் வந்து எப்படி யூஸ்ட் ஆகுது டிஎன்ஏவை வந்து கட் பண்ணுறதுக்கு. தென் சிமிலரான ஸ்பீஷியஸ் வந்து இதில் கிடைக்குதா அப்படின்றத சொல்கிறது தான் வந்து என்னது ஏஎஃப்எல்பி. நெக்ஸ்ட் ஒன் ஏஎஃப்எல்பி வந்து லார்ஜ்லி யூஸ்டு பாப்புலேஷன்ஸ் ஜெனட்டிக் ஸ்டடீஸஸாக இருக்குது. பட் இட் ஹேஸ் பீன் யூஸ்டு ஸ்டடீஸ் ஆஃப் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீஷியஸ் அண்டு ஈவன் இன் சம் கேசஸ் ஹையர் லெவல் கிளாடிஸ்டிக் ஸ்டடீஸ். இந்த கிளாடிஸ்டிக் ஸ்டடீஸ்க்காகவும் சில ஸ்பீஷியஸ் வந்து க்ளோஸ்லி ரிலேட்டடான ஸ்பீஷியஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக மட்டும்தான் வந்து இந்த ஏஎஃப்எல்பி வந்து யூஸஸ் ஆகுது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ரேண்டம் ஆம்பிளிஃபைடு பாலிமார்ஃபிக் டிஎன்ஏ ரேபிட் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மெத்தட்ஸில் பொறுத்த வரைக்கும் கவனி, இந்த மெத்தட்ஸில் பொறுத்த வரைக்கும் ஐடென்டிஃபை ஜெனட்டிக் மார்க்கர்ஸ் யூஸிங் த randomly synthesized premier that will channel in the double standard to complementary regions located in various locations of isolated DNA. இதில் பொறுத்த வரைக்கும் ரேபிட்ஸ் மெத்தட்ஸில் பொறுத்த வரைக்கும் ஐசோலேட் பண்ண டிஎன்ஏஸ் வந்து இருக்கும். அது நிறைய பிளேசஸில் வந்து என்ன பண்ணுன்னா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய டிஎன்ஏவை வந்து என்ன பண்ணுன்னா ஜெனட்டிக் மார்க்கர்ஸை வந்து யூஸ் பண்ணி ரேண்டமாக வந்து என்ன பண்ணுறது சிந்தசைஸ் பண்ணுறது, ஃபார்ம் பண்ணி அதை வந்து என்ன பண்ணுறது ப்ரைமரி இதுவாக வந்து மாற்றுறது, ரீகம்பைன் பண்ணுறது. இதை தான் வந்து என்ன சொல்கிறோன்னா ரேபிட் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? கவனி, இதனுடைய இந்த ரேபிட்ஸ் மெத்தட்ஸில் பொறுத்த வரைக்கும் மைக்ரோ சேட்டிலைட்ஸ் மே ஆஃப்டன் பி யூஸ்டு ஃபார் ஜெனட்டிக் ஸ்டடீஸ் within species but may also be successfully employed in phylogenetic studies to address relationship within a species or between closely related species. அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ரேபிட்ஸ் மெத்தட்ஸில் பொறுத்த வரைக்கும் மைக்ரோ சேட்டிலைட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை ஆஃப்டன் பண்ணி அதன் மூலமாக வந்து என்ன பண்ணலாம் ஜெனட்டிக் ஸ்டடீஸை வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸான ஸ்பீஷியஸ் மூலமாக என்ன பண்ணுறது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப்ஸை வந்து இந்த ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிஃபிகல்ட்டாகவும் ரிப்ளிகேட்டாகவும் வந்து இருக்கும். அது ஹோமாலஜி ஆஃப் சிமிலர் பாண்ட்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டாக்ஸா மேபி நியூக்ளியர். ஸோ இந்த மாதிரியான காரணத்தினால இது வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் இதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு பாரு. சிக்னிஃபிகன்ஸ் பொறுத்த வரைக்கும் இட் ஹெல்ப்ஸ் டு ஐடென்டிஃபை a very large number of species of plants than animals. Very large number of species animals than plants. இதை பற்றின விஷயங்களை வந்து எப்படி கன்சர்வ் ஆகுது மாலிகுலர் சீக்வென்சஸில் அப்படின்ற விஷயத்தை வந்து நாம் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் யூஸிங் டிஎன்ஏ டேட்டா எவால்யூஷனரி பேட்டர்ன்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி ஆர் நவ் இன்வெஸ்டிகேட்டட். இப்போ வந்து ப்ரெசண்ட்டாக வந்து பயோடைவர்சிட்டியை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு இந்த டிஎன்ஏ டேட்டாவுடைய எவால்யூஷனரி பேட்டர்ன்ஸை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த சிக்னிஃபிகன்ஸ் அதாவது மாலிகுலர் டாக்ஸானமி யூஸஸ் ஆகுது. அடுத்து ஒன் பாரு. டிஎன்ஏ டாக்ஸானமி பிளேஸ் ஏ வைட்டல் ரோல் இன் ஃபைட்டோஜியாகிரஃபி விச் அல்டிமேட்லி ஹெல்ப்ஸ் இன் ஜீனோம் மேப்பிங்க்கும் தென் நெக்ஸ்ட் ஒன் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன்ஸ்க்கும் இந்த டிஎன்ஏ டாக்ஸானமி வந்து இந்த ரேபிட் மெத்தட்ஸ் வந்து யூஸஸ் ஆகும். தென் டிஎன்ஏ பேஸ்டு மாலிகுலர் மார்க்கர்ஸ் யூஸ்டு ஃபார் டிசைனிங் டிஎன்ஏ பேஸ்டு மாலிகுலர் ப்ரோப்ஸ் ஹாவ் ஆல்சோ பீன் டெவலப்டு அண்டர் த பிரான்ச் ஆஃப் மாலிகுலர் சிஸ்டமேட்டிக்ஸ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து மாலிகுலர் மார்க்கர்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, அதற்கப்புறம் வந்து டிஎன்ஏவுடைய பேஸ் மாலிகுலர் ப்ராப்ஸை வந்து எப்படி டெவலப்டு பண்ணுறது, இது எல்லா விஷயங்களுக்காகவும் இந்த ரேபிட்ஸ் மெத்தட்ஸ் வந்து யூஸஸ் ஆகுது. இதுதான் வந்து ரேபிட் மெத்தட்ஸுடைய சிக்னிஃபிகன்ஸ்.
அவ்வளோதான், இந்த டாபிக் வந்து முடிஞ்சிருச்சு. அதாவது மாடர்ன் ட்ரெண்ட்ஸ் ஆஃப் டாக்ஸானமி. இதில் கீமோ டாக்ஸானமி, கேரியோ டாக்ஸானமி, பயோசிஸ்டமேட்டிக்ஸ், அதனுடைய எய்ம்ஸ் என்ன, தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து செரோ டாக்ஸானமி, தென் மாலிகுலர் டாக்ஸானமி, இது எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து டிஎன்ஏ பார் கோடிங் அடுத்த கிளாஸஸில் பார்க்கலாம்.